ட்ரீட்மெண்ட்டோட ஈஸ்தெட்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஃபினிஷ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பல்லுக்கு வெநீர் வைக்கிற அளவுக்கோ, இப்போ சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து சின்ன வயசுல நல்லா தான் இருந்துச்சு பல்லு, இப்போதான் வந்து எனக்கு கேப்ஸ் வந்து அதிகமாகுது. மேபி அவங்க திடீர்னு ஒரு மேரேஜ் இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்காக வந்து வெளியூரோ வெளிநாடோ போகலாம். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களால வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட், பட் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை, இல்லை அலைனர் பண்றதுக்கான அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னா, வணக்கம், நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமார். இன்னைக்கு பல்லுக்கு நடுவில் இடைவெளியை கிளிப் சிகிச்சை இல்லாம எப்படி சரி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பல்லுக்கு நடுவில் கேப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணது வந்து கிளிப் சிகிச்சை தான். ஏன்னா வந்து ஒரு பல்லோட இதை சரி பண்ணுறதுக்கு கிளிப் சிகிச்சை தான் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அந்த பேஷண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் கிளிப் சிகிச்சை அட்வைஸ் பண்ணுன்றது அவங்க என்கிட்ட அடுத்த ஆப்ஷனையுமே கேட்காம ஓகேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்து அந்த பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இமீடியட்டாக ஷார்ட் டேர்மாக வேணும்னு சொல்லிட்டு வேற ஒரு கிளினிக்கில் போய் அந்த பல்லுக்கு எல்லாமே வந்து கேப் போட்டுட்டாங்க, பல்லெல்லாம் கரைச்சிட்டு. பட் அந்த கேப் போட்டோடனே அந்த லுக் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு லுக்ஸ் வந்து பிடிக்கவே இல்லை, இது எப்படியாவது வந்து பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பல்ல கரைச்சிட்டு கேப் போட்டதுக்கப்புறம் அந்த கேப்போட குவாலிட்டியை வேணால் மாற்றலாமே தவிர அந்த பல்ல கரைச்சது தான், அது வந்து திருப்பி வந்து கொண்டு வர முடியாது. ஸோ எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து நம்ம வந்து கிளிப் சிகிச்சை பண்ண முடியுமா, கிளிப் சிகிச்சை பண்ணுறதுக்கான டைம் இருக்குமா அப்படின்னா, சில பேருக்கு டைம் இருக்காது. மேபி அவங்க திடீர்னு ஒரு மேரேஜ் இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்காக வந்து வெளியூரோ வெளிநாடோ போகலாம். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களால வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியாமல் இருக்கலாம். மேபி அஃபோர்டபிலிட்டி கூட ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து போய் இமிடியேட்டாக வந்து எனக்கு பல்லுக்கு கேப் போடுங்கன்னு சொல்லி பல்ல கரைச்சிட்டு போடுறாங்க. பட் இது வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லை. ஏன்னா கேப் போடுறது வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ நான் ஃபியூச்சர்ல வந்து நான் கிளிப்பு போடணும்னு நினைச்சா கூட நான் கேப் போட்டதுக்கப்புறம் என்னால் ப்ராப்பராக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இது பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், இமீடியட்டாக போனால் எனக்கு சரி பண்ண முடியும்ன்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதுதான் வந்து லைட் கியூர் காம்போசிட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பல்லுக்கு யூஸ்வலி வந்து சொத்த பல் இருந்துச்சு அப்படின்னா அந்த அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான் இந்த காம்போசிட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த காம்போசிட் ட்ரீட்மெண்ட் வச்சு அந்த பல்லோட சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி ஒரு 1 to 2 ஹவர்ஸ்ல வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி பாலிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட்டோட ஈஸ்தெட்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஃபினிஷ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பல்லுக்கு வெநீர் வைக்கிற அளவுக்கோ இல்லை ஒரிஜினல் பல்லே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கோ வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த ரிசல்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலண்டான ரிசல்ட் வந்து இந்த காம்போசிட் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த காம்போசிட் ட்ரீட்மெண்ட் எல்லா கேசஸ்லையுமே பண்ண முடியுமா அப்படின்னா, பல்லு ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஐ மீன் கேப், பல்லுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நான் பல்ல இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனாதான் வந்து அந்த கேப் க்ளோஸ் ஆகும். ஸோ பல்லு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஸோ சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த காம்போசிட் ட்ரீட்மெண்ட் வச்சு ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து சின்ன வயசுல நல்லா தான் இருந்துச்சு பல்லு, இப்போதான் வந்து எனக்கு கேப்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க பல்லு ஈரில் இருக்கிற அழுக்குனால ஈரோட எலும்பு வந்து பாதிக்கப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நாக்கு புஷ் பண்ண பல்லெல்லாம் வெளியே நகர்ந்து கேப்ஸ் உண்டாகும். ஸோ அந்த ஈரோட பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சரி பண்ணாதான் அதுக்கப்புறம் காம்போசிட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமான்றது நமக்கு தெரியும். ஸோ பல்லுக்கு நடுவில் இடைவெளி இருந்துச்சுன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எப்பயுமே வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா அலைனர் ட்ரீட்மெண்ட் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை, இல்லை அலைனர் பண்றதுக்கான அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷனா இந்த காம்போசிட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதுல நிறைய பேர் வந்து இந்த கேப்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பல்லுக்கு நடுவில் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்களே வந்து உங்க பல்லை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.
உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எதுன்றதை உங்கள் டென்டிஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொண்டு போகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.